கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தில் கீவேர்டு என்னன்னா, எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு என்னது? நான் பிழைப்பதல்ல, கிறிஸ்து எனக்குள் இருந்து பிழைப்பது. அன்னைக்கு நான் ஒரு டெஃபினிஷன் சொன்னேன். யார் கிறிஸ்தவன் அப்படின்னு கேட்டேன். யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். எதுக்காக அந்த ஜீவனை கொடுத்தாரு? அந்த ஜீவன் மூலமாக அவர் நமக்குள் இருந்து அவர் வாழ வேண்டும். அப்ப கிறிஸ்தவனா என்னது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன? அப்படின்னா நல்லா கவனிங்க, நல்லா யோசிங்க. நீங்க முயற்சி செஞ்சு, ரைட்டா, கோவப்படாம அன்பா நீடிய பொறுமையா இருக்கணும்ன்றது எளிமையா நீங்க முயற்சி செஞ்சு இருக்கிறது எளிமையா கடினமா? பயங்கர கடினம். எத்தனை பேர் சொல்றீங்க முடியவே முடியாதுன்ட்டு? முடியவே முடியாது. நம்ம முயற்சி செஞ்சா முடியவே முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அவர் எனக்குள்ள இருந்து நான் நீடிய பொறுமையா இருக்க, அன்பா இருக்க, சரியா, அவர் எனக்குள்ள வாழ்ந்தால் அது எளிமையா கடினமா? எத்தனை பேர் எளிதுன்னு சொல்றீங்க? எளிது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட்னா மாற்றாக யாரை வச்சிருக்கிறாரு? இயேசுவை வச்சிருக்கிறார், கிறிஸ்துவை வச்சிருக்கிறார். இதுதான் நீங்க முதல்ல நல்லா புரியணும். இது நல்ல மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு தேவை இருக்குது? தேவை இருக்குன்னு சொல்லுங்க, கை வைத்துங்க. நமக்கு மாற்று யாரு? கிறிஸ்து. இப்ப உதாரணத்துக்கு சுகம் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிற மாற்று யாரு? இயேசு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப எல்லாத்துக்கும் மாற்றாக தேவன் யாரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? எத்தனை பேர் தேவன் எனக்காக மாற்றாக இயேசுவை ஏற்படுத்தி வச்சிருக்காருன்றதை நான் இன்னைக்கு புரிஞ்சதுனால எவ்வளவு பெரிய விடுதலை யோசித்து பாருங்க. நான் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எல்லாரும் வாயத்தண்டு சொல்லுங்க, எனக்கு ஒரு மாற்று இருக்கிறது, சப்ஸ்டிடியூட் இருக்கிறாரு. அந்த சப்ஸ்டிடியூட் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் வாயத்தண்டு சொல்லுங்க, எனக்கு. நீங்களா சுமக்க போறீங்களா இல்லாட்டி சப்ஸ்டிடியூட் கொடுக்க போறீங்களா? சப்ஸ்டிடியூட்ல கொடுத்துருங்க பெருசாம. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விடுதலை யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய விடுதலை. அவர் நமக்கு சப்ஸ்டிடியூட்டாக இருக்கிறார். ரைட். எப்படி சப்ஸ்டிடியூட்டா இருக்கிறார்ன்றதுக்கு நம்ம சொல்ல போறோம். நல்லா கவனிங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நான் பேசும்படி விரும்புறேன். நான் சொல்றது பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, அதை பத்தி எல்லாம் இல்லை. மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும், உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனுக்கும் 2 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை? 2 பிரச்சனை. ரைட்டா? என்ன பிரச்சனை? அதுக்கு எப்படி இயேசு சப்ஸ்டிடியூட்டா வர்றாரு? சப்ஸ்டிடியூட்டா எடுத்துக்கிட்டா அந்த 2 பிரச்சனையும் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம முதல்ல இன்னைக்கு ஆரம்பத்தில் இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கையில கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்டா? ரைட். இப்ப உதாரணத்துக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் செய்யக்கூடிய பாவம், பாவம் செஞ்சா அவனுக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் தண்டனை உண்டுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா தண்டனை உண்டு. அப்படின்னா அவனுக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை வேணும், மன்னிப்பு வேணும். மன்னிப்புக்கு யாரு சப்ஸ்டிடியூட்? இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு. அப்ப எல்லா மனுஷனும் உலகத்தில் பாவம் செஞ்சவனா? எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சவன் தான். அப்ப எல்லாருக்கும் என்ன உண்டு? தண்டனை உண்டு. தண்டனைக்கு மாற்று யாரு? இயேசு. உங்களுக்கு சொல்றது புரியுதா? இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். சோ முதல்ல நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்ன வேணும்?
மன்னிப்பு என்கின்ற ஒன்று தேவை. நமக்கு முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும். என்ன பிரச்சனை? பாவம் செய்ததனால் வந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குது, தண்டனை நமக்குள்ள இருக்குது, பயம் நமக்குள்ள இருக்குது, தண்டனை கிடைக்கும் பயம் இருக்குது. இது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒன்றை சொல்லுகிறேன். ரைட். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை மாற்றாக, சப்ஸ்டிடியூட்டாக ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு? மன்னிக்கப்பட்டதா? ரைட். மொத்தம் எத்தனை பிரச்சனைன்னு சொன்னேன்? இப்போ எத்தனை பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்திருக்குது? எல்லா பிரச்சனைக்கும் சப்ஸ்டிடியூட் யாரு? ரைட். இப்போ அடுத்தது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. என்ன பிரச்சனைனா எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:15. ஆகிலும் ரோமர் 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தின்படி இப்ப இன்னொரு பிரச்சனை தெரியுதா? இந்த வசனத்தின்படி இன்னொரு பிரச்சனை தெரியுதா? இன்னொரு பிரச்சனை என்னது? நான் விரும்புறதை செய்யாம, அந்த விரும்புறதை செய்யாம வெறுக்கிறதே செய்யறேன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவோமே. எத்தனை பேர் நான் பொறுமையா இருக்க விரும்புறேன் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கை வைத்து, விரும்புறேன்றவங்களாம் கை வைத்து காமிங்க. அப்படி நல்லா வைத்துங்க. வைத்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, அப்படி முடியுதான்னு கேளுங்க. அதுதான் நான் செய்யணும்னு விரும்புறேன், ஆனா என்னால செய்ய முடியல. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யறேன். செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியல. ரைட்டா? அப்ப இந்த பிரச்சனை, இதுக்கும் சொல்யூஷன் யாரா தான் இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்க முடியும். நான் சொல்றது புரியுது? அப்ப நம்ம எதை, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில பொதுவா எதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாவத்திலிருந்து இல்ல, மன்னிப்பை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி மன்னிச்சிட்டார் ஆண்டவர், மன்னிச்சிட்டார் அப்படின்ட்டு மன்னிப்பை பெற்றுட்டு ஜாலியா வந்துட்டு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாவம் செஞ்சுட்டு திரும்பி போய் மன்னிப்பு கேட்டு திரும்பி மன்னிப்பு பெற்று கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையிலிருந்து தான் செட்டில் ஆகிக்க வேண்டிய, இன்னொரு பிரச்சனையிலிருந்து செட்டிலே ஆகாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது ரைட்டா? ரைட்டா? பக்கத்தில் இருக்கவங்கள நேராக கண்ணை பார்த்துக்கணும். எவ்வளோ நாளாக சபைக்கு வரீங்கன்னு கேளுங்க. இந்த பிரச்சனை செட்டில் ஆகணுமா இல்லையா? எத்தனை பேர் செட்டில் ஆகணுன்றீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். செட்டில் ஆகணும். ரைட். பிரச்சனை செட்டில் பண்றதுக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினார்? பிரச்சனை பாவம் செஞ்சதுக்கான தண்டனை, மன்னிப்பு கொடுக்கணும். அதுக்கு நமக்கு செட்டில் பண்றதுக்கு நம்முடைய மாற்றாகிய சப்ஸ்டிடியூட் ஆகி இயேசு என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க? மன்னிக்கப்பட்டதா? ரைட்டா? அப்ப இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாற்று இயேசு. ரைட். பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ரத்தம் உதவுமா? ரைட்டா? ரத்தம் உதவுமா அப்படின்னா உதவாது. ரத்தம் உதவாது. ஆனா என்ன உதவுன்னு பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி மாற்று ஆகிய இயேசு ரத்தத்துக்கு பதிலாக ஒன்னை யூஸ் பண்றார். என்னன்னு இதில் பார்த்தீங்களா? சிலுவை. 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 அப்ப சிலுவையில எது அறையப்படுது? பழைய மனுஷன். பழைய மனுஷன் சிலுவையில அறையப்படுறான். ரைட். எல்லாருக்குள்ளேயும் பழைய மனுஷன் எப்படி வந்தான்? அதை யோசிக்கணும், எப்படி வந்தான்ட்டு. ரைட். இப்ப முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு முறை எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. என்னால் எவ்வளவு தூரம் எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமையா சொல்றேன். ரைட். நீங்க இதை எழுதிக்கோங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து
ரோமர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறதில்ல, நோட் பண்ணிக்கோங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை வருது பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல இருக்குது. பாவங்கள், என்ன வார்த்தை? பாவங்கள்ன்ற வார்த்தை வர்றதை நீங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு ப்ளூரல்ல வரும். அடுத்தது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க பாவம்ன்ற வார்த்தை வரும். என்ன வார்த்தை? பாவம். சின்னு SINன்றது வரும். ரைட். என்னை நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, நான் சொல்றதை கவனிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னேன்? ரைட். இந்த பாவங்கள் என்பது எதை குறிக்குதுன்னா பாவ செயல்களை குறிக்கிறது. எதை குறிக்குது? பாவ செயல். பாவ செயல் சொல்லுங்க. உதாரணத்துக்கு பாவ செயல் இது திருடுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் என்னது? பாவ செயல். பாவ செயல். இதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப முதல் பாகம் முழுவதும் எதை பத்தி பேசுது? பாவ செயல்களை பற்றி பேசுது. அந்த முதல் பகுதியிலேயே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனங்களை காமிக்கலாம். ரத்தத்தை பத்தியும் பேசுது. எதை பத்தியும் பேசுது? ரத்தத்தை பத்தியும் பேசுது. முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னேன்? தண்டனையிலிருந்து தப்பிக்கணும். எதனால தண்டனை வந்துச்சு? பாவ செயல் செஞ்சதுனால. இந்த பாவ செயல் செஞ்சதுனால வந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை, நமக்கு அதிலிருந்து வெளியே வரணும்னு, தப்பிக்கணும்னா மன்னிப்பு வேணும். மன்னிப்பு வேணும்னா யாராவது ஒருத்தர் நமக்காக ரத்தம் சிந்தணும். இயேசு ரத்தம் சிந்ததுனால நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது. ரெண்டாவது பிரச்சனை நமக்கு என்னது? விரும்பாத செய்யக்கூடிய பாவம் செய்யும் தன்மை. இங்க உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேருக்குள்ள அதை புரிஞ்சுக்கிறீங்க? பாவம் செய்யும் தன்மை. இந்த பாவம் செய்யும் தன்மையை தான் நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா பழைய மனிதன் சொல்லுது. பாவம் செய்யும் தன்மை. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாவம் செய்யும் தன்மையை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேனே. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்களேன். எப்பயாவது நீ பொய் சொல்லியிருக்கிறான்னு கேளுங்க. கேட்டீங்களா? யார் உங்களுக்கு இப்படி பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுத்தா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க எங்க அம்மா அப்பா எனக்கு இப்படி இந்த நேரத்தை இப்படின்னா இப்படி சட்டை இப்படி சொல்லணும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியா? கரெக்டாக கணக்கு மாதிரி பொய் சொல்றதுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆனால் பொய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இப்படி தானா பாவ செயல்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ள வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? நான் பறக்கும் போதுலேருந்தே இருக்குது. எஸ் ஆர் நோ? இருக்குதா? ரைட். அப்ப தேவன் என்ன பார்க்குறாரு? பறக்கும் போதே இவன் ரெண்டு பிரச்சனையோடு பறக்கிறான். ஒன்று பாவம் செய்கிற தன்மையோடு பறக்கிறான் அவன், இன்னொன்று பாவம் செயல்களை செய்கிறான். ரைட். என்னை கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ செயல்களை செய்ததினால் நாம் பாவிகள் அல்ல, பாவியா இருந்ததுனால பாவ செயல்களை செஞ்சோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாவியா இருந்தது, பாவம் செய்யும் தன்மை நமக்குள் இருந்ததினால் நாம் பாவ செயல்களை செய்தோம். இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உதாரணத்துக்கு பிறந்ததுலேருந்து ஒரு பாவ செயல் கூட செய்யலன்னு வச்சுக்கோங்க, அவனை என்ன செய்யலாம்? என்னன்னு சொல்லலாம்? பாவின்னு சொல்லாமா, நீதிமான் சொல்லாமா? நீதிமானா? சரி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அப்ப நம்ம எதனால பாவியானோம்? ஆதாம் கீழ்ப்படியினால. அப்படின்னா நான் ஒரு பாவம் செய்யாட்டி கூட நான் யார் தான்? பாவிதான். உங்களுக்கு நல்லா புரியுதா? உங்களுக்கு நான் ஒரு பாவ செயல் கூட சின்னதுலேருந்து பிறந்து செய்யலேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் நான் யாரு? பாவிதான். ஏன் பாவி நானே? அப்படின்னா நான் யாருடைய சந்ததியில் பிறந்திருக்கிறேன்? ஆதாமின் சந்ததியில் பிறந்திருக்கிறேன். இதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப நம்ம பிறக்கும் போதே தண்டனைக்குரியவர்களாக பிறந்திருக்கிறோம்.
பிறக்கும் பொழுதே பாவம் செய்யும் தன்மையோடு பிறந்திருக்கிறோம். 2 பிரச்சனை. அப்ப 2 பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காமல் தேவனால் நமக்குள் அவருடைய ஜீவனை அனுப்ப முடியாது. அப்ப நம்ம கிறிஸ்தவங்க யாரு? தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள். அப்ப ஜீவனை பெறணும்னா 2 பிரச்சனைக்கும் தேவன் தீர்வை உண்டாக்க வேண்டும். தீர்வு யாரு? நமக்கு பிரச்சனைக்கெல்லாம் இயேசு. எப்படி அவர் தீர்வு உண்டாக்குறாரு? ஒன்று அவருடைய ரத்தத்தின் மூலமாக, இன்னொன்று அவருடைய சிலுவையின் மூலமாக. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இதுவரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடுச்சா? ரைட். இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, முதல்ல ஒரு பிரச்சனையை எடுத்துக்குவோம். ஒருவேளை நம்ம எல்லாரும் இங்கே பாவத்திலிருந்து மன்னிப்பு நம்ம பெற்றவங்களா இருந்தா கூட இதை எப்படி ஆண்டவர் ரத்தத்தின் மூலமாக இந்த பாவம் செயலுக்கான தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தாரு, அதுக்கு ரத்தம் எப்படி உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டும். சரியா? இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த சத்தியம் அவசியம். அடுத்தது இது நல்லா தெரிஞ்ச பிறகு எதை பற்றி யோசிக்கணும்? பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எப்படி சிலுவை நமக்கு என்ன செஞ்சிச்சு, உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கை வைத்து காமிங்க. சரி, எனக்கு ஏன்னா நான் கிளாஸ் மாதிரி இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஒரு பாவ செயல் செஞ்ச உடனே ரத்தம் நமக்கு தேவைன்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுதுன்றது ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு நமக்கு தேவையா, இல்லாவிட்டால் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ரத்தம் தேவனுக்கு தேவையா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? நம்ம பாவம் செஞ்சுட்டோம் இல்லையா? பாவம் செஞ்ச உடனே பாவத்திலேருந்து தண்டனையிலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும். அதுக்கு இயேசுவின் ரத்தம்னு நான் சொன்னேன். இந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை என்பது முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ரொம்ப முக்கிய தேவையா, இல்லாட்டி தேவனுக்கு ரொம்ப முக்கிய தேவையா? யார் எத்தனை பேர் தேவனுக்குன்னு சொல்றீங்க? சிலர் ஒன்றுமே சொல்லலை. தேவனுக்குன்னு சொன்னது சரியான பதில் தான். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. ரத்தம் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியன்றதுக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். லேவியராம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. லேவியர் ராகமம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். இது பாவ நிவாரணத்தை பத்தி இங்க பேசுது. பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரணம் எப்படி செய்யப்பட்டது? யாருடைய ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறாங்க? வெள்ளாட்டுக்கடை காளையின் ரத்தம். ரைட்டா? பழைய ஏற்பாட்டில். அப்ப தேவன் அவங்க பாவங்களை மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? மன்னிச்சார். அப்ப ரத்தம் யாருக்கு தேவைப்பட்டிருக்கு? தேவனுக்கு. அப்ப பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். இப்ப வாங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த
சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒருத்தருமே ஒரு செயல் கூட செய்யல. கை எவ்வளவு பெரிய கை தட்டணும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லி கை தட்டாதீங்க. எவ்வளவு பெரிய அந்த பழைய ஏற்பாட்டில் யார் பிரவேசித்தா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள? மகா பிரதான ஆசாரியர். அவர் பிரவேசித்தது கையினால் செய்யப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரம். அதுக்குள்ளதான் அவர் பிரவேசித்து அந்த ரத்தத்தை சிந்தினாரு. இப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுக்கு ஒப்பா யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அப்ப பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரவேசித்தார்? கையில ரத்தத்தோடு போனார். யாருக்காக? ஜனங்களுக்காக. நல்ல கவனிங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியருக்கும் புதிய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியருக்கும் வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போய் தனக்காக ரத்தத்தை தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜனங்களுக்காக தெளிக்க முடியும். ஏன்னா அவரும் ஒரு பாவி. ஆனா நம்முடைய பிரதான ஆசிரியர் பாவி அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பிரதான ஆசிரியர் என்ன ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு? ஒரு அருமையான பெரிய காளையினுடைய ரத்தத்தை வெட்டி எடுத்துட்டு போல தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த ரத்தத்தை பிதா பார்க்கும்போது என்னன்னு பார்ப்பாரு? அந்த ரத்தத்தை பத்தி நீங்க எடுத்து வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18லிருந்து 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஓ ஹல்லேலூயா. எதோட ஏதாவது கம்பேர் பண்றாரு? இப்ப காளையின் ரத்தத்தை எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காளையின் விலை எவ்வளவு இருக்கும் தெரியல எனக்கு. ஒரு 25,000 இருக்கு, 50,000 கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காளையே 50,000னா அந்த ரத்தத்துக்கு மதிப்பு 50,000 கூட வச்சுக்கலாம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல. பொன்னுடைய விலை எவ்வளவு? இப்ப ஒரு சவரன் 1,17,000 ஆயிடுச்சு. ஒரு சவரன். அப்ப அதை கம்பேர் பண்றாரு ஆண்டவர். நான் கம்பேர் பண்ணல, ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல. என்ன இது? வெளியேறப்பட்ட ரத்தம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய ரத்தத்துக்கு விலையே பேச முடியாது? வெளியேறப்பட்ட ரத்தம். எதுக்காக இது தேவனுக்கு தேவை அப்படின்னா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்ம தேவன் நீதி உள்ளவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டனை கொடுக்காம அவரால் மன்னிக்க முடியாது. நமக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக மாற்று யாரு? நமக்கு இயேசு. அவருக்கு தண்டனை கொடுக்கிறாரு. அவருக்கு தண்டனை கொடுக்கும் போது தண்டனை பெற்ற அவர் யாரு? என்னை மாதிரி பாவி கிடையாது, பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் எனக்காக சிலுவையிலே மரித்து மகா பிரதான ஆசாரியராக அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எனக்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு போனனால அந்த ரத்தத்தை பார்த்தவனே பிதாக்கு என்ன வந்துருச்சுன்னா திருப்தி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? திருப்தி. இனிமேல் யாரும் நான் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய நீதி திருப்தி ஆயிடுச்சு. நம்ம மேல அவருக்கு அன்பு இருக்குது. ஆனா அன்பு மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அவர் நீதியை என்ன செய்யணும்? நீதியின்படி அவர் செய்யணும். நீதியின்படி செய்யணும்னா அவரை திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்துறதுக்கு நமக்காக சென்றவர் யாருன்னா நம்முடைய சப்ஸ்டிடியூட் ஆகிய, நம்முடைய மாற்றாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்ப பாவத்தினால முதல்ல பிரச்சனை, நல்லா கவனிங்க, நமக்கு வர்றது இருக்கட்டும். முதல்ல பாவத்தினால பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? தேவனுக்கு. என்ன பிரச்சனை? ஐயோ இவனை தண்டிச்சாகணுமே. ஆனா நம்மளை எதுக்காக உருவாக்குனாரு? மகிமைக்காக உருவாக்குனாரு. மகிமைக்காக உருவாக்கணும்னு நான் எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நம்ம மீது அளவில்லாத அன்பை வச்சதுனால
தனக்கு இருந்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, தன்னுடைய நீதியை திருப்திப்படுத்தும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சு அவர் சிலுவையில் மறிச்சு அவர் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போனனால அந்த ரத்தம் முதல்ல யாரிடத்துல செயல்பட்டதுன்னா நம்முடைய பிதாவின் இடத்திலே செயல்பட்டது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்காக பிதாவின் இடத்தில் செயல்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க? இவங்களே முயற்சி பண்ணுறாங்க. இவங்களே முடியுமா? தேவனை திருப்தி முடியுமா? தேவன் யாரு? நீதி உள்ளவர். ஒரு அநீதி உள்ள மனிதன் தான் செய்த அநீதிக்கு தன்னுடைய செயல் மூலமாக எப்படி தீர்வை காண முடியும்? நீதி உள்ள ஒரு தேவன் தான் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும். அந்த நீதி உள்ள தேவன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, மனுஷனுடைய எந்த நற்கிரியையும் தேவனை திருப்திப்படுத்தவே முடியாது. இயேசுவின் ரத்தம் மட்டுமே பிதாவை திருப்திப்படுத்தி இருக்கிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது நல்லா கவனிச்சிங்கன்னா, பாவம் செய்யும் போது ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. தேவன் நார்மலாக வர்ற மாதிரி வர்றாரு. வரும்போது இவங்கெல்லாம் ஓடி நேராக போய் வந்துட்டீங்க, எப்படி குழந்தைங்களாம் போய் அப்பா வந்தானே அப்பான்னு போய் எப்படி பிடிக்கும்ல, அப்படி பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? ஏன்? குற்ற உணர்வு. என்ன உணர்வு? ரைட், நல்லா கவனிங்க. இப்ப பாவம் செஞ்ச நிலையில் நம்ம தேவனை அடைய முடியுமா? அடைய முடியாது. ஃபர்ஸ்ட், ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்தக்கணர். அதனால அவர் ஒரு தீர்வை பண்ணிட்டார். என்ன தீர்வை? ரத்தத்தை வச்சு நம்மளை இப்ப நம்மளோட அவர் சமாதானமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்கிட்டாரு. ஆனா நமக்குள்ள இப்ப என்ன இருக்குது? குற்ற உணர்வு இருக்கு. இந்த குற்ற உணர்வை என்ன செய்யணும்? நீக்கணும். நீக்கிறதுக்கு திரும்பியும் எப்படி பிதாவை இயேசுவின் ரத்தம் திருப்திப்படுச்சோ அதே மாதிரி நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கவும் தேவன் தன்னுடைய ரத்தத்தை பயன்படுத்துறாரு. எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு அப்ப புரியும். எபிரேயர் 10:22 வசனம். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க. என்ன மனசாட்சி? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதுக்கு முந்தைய வசனத்தை எல்லாம் வாசித்தீங்கன்னா அது எதை பத்தி பேசுது? இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசுது. என்ன கவனிங்க. முதல்ல இயேசுவின் ரத்தம் யாரை திருப்திப்படுத்துச்சு? பிதாவை. ஸோ தேவன் பக்கத்தில் அது செயல்படுது. தேவன் இடத்துல செயல்பட்டு பிதாவை திருப்திப்படுத்திடுச்சு. அடுத்து நம்மகிட்ட வருது. ரைட். என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன கவனிங்க, நம்ம பாவம் செஞ்சா நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணுமா? சொல்லுங்க, அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்யணும். வசனம் இருக்குதா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லாம் நீக்கியார். ரைட் ரைட். இப்போ அறிக்கை செய்யறதுன்னா என்னது? ஆண்டவரே செஞ்சுட்டேன், ஆண்டவரே ப்ளீஸ் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அப்படி கேட்கறதா? இல்லை, என்னன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அறிக்கை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, நான் அறிக்கை செய்ய வேணாம்னு சொல்லல. அறிக்கை செய்யறதுன்னா என்னது? சரி, நீங்க ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டீங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்குறீங்க. நீ உதாரணத்துக்கு இல்லை என்னையே வச்சுக்கோமே, நான் ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டேன், மன்னிப்பு கேட்குறேன். அடுத்தது நான் ஒருத்தர் பொருளை திருடிட்டே இப்போ மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்? பொருளை கொண்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா? சரி சரி. என்னுடைய கேள்வி, நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, எதுக்கு ரொம்ப அழுது ஜெபிக்கணும்? இதுக்கா அழுது ஆண்டவரை இப்படி செஞ்சுட்டேன், ஆண்டவரை செஞ்சுட்டேன். சரி, பக்கத்தில் கொண்டு கேளுங்க. நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது செஞ்ச ஒரு காரியம் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. பிறகு நடுவில் எப்போயாவது திரும்பி இப்போ ஞாபகம் வரும்போது ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க?
அதான் ஞாபகம் வரும்போது, அதாவது ஐயோ ஆண்டவரே அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி அந்த ஐயோ ஆண்டவரே மன்னிச்சு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மன்னிச்சு. ரைட்டா? அப்ப நம்ம எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்ம அறிக்கையின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ரைட்டா? நம்ம அறிக்கையின் மேல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வேளை ரொம்ப ஒரு பாவம் செஞ்சுட்டா 2 நாள் உட்காந்து சாப்பிடாம இருந்துட்டு மூக்கால அழுது, சின்ன பிள்ளைங்க அப்படியே அழுதுட்டா சரி அழுதே சரி அப்படி நம்ம இறக்கப்பட்டு விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படியாவது அழுது ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். தப்பு 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 தப்பு. அப்படின்னா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க அறிக்கைக்கு. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிதா கிட்டேயே திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, நீங்க இயேசுவின் ரத்தத்தினுடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ளணும்? இயேசுவின் ரத்தத்தினுடைய. நமக்கு இயேசுவின் ரத்தத்தின் மதிப்பு தெரியலனா திரும்பியும் 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 நீங்க அடிக்கடி ஞாபகம் வரும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டே இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தின் மதிப்பு தெரியல. இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னா, பிதாவியை திருப்திப்படுத்தக்கூடிய வல்லம் அதுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு வல்லமை என்னன்னா, நம்ம அறிக்கை செய்தால் அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்றத நம்முடைய மனதுக்குள்ளாக நாம் விசுவாசித்தால், அந்த ரத்தம் என்ன செய்யும்னா நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க அதற்கு வல்லமை இருக்கிறது. சோ இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க எல்லாரும் இப்ப எதன் மேல விசுவாசத்தை வைக்கணும்? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையின் மீது மதிப்பு அதுக்கு இருக்குது. அது மேல விசுவாசம் வச்சீங்கன்னா, இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கறனால என்னுடைய மனசாட்சி அது சுத்திகரித்து விட்டது? ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மனசாட்சி அது என்ன செஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு இப்ப மனசாட்சியை சுத்திகரிக்குது இயேசுவின் ரத்தம்? ரைட்டா? இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறதா, இருதயத்தை சுத்திகரிக்குதா? நம்ம நிறைய நேரம் என்ன செய்யும்? ஆண்டவரே இருதயத்தை சுத்திகரிங்க, இருதயத்தை சுத்திகரி. இருதயத்தை அதை சுத்திகரிக்காது, மனசாட்சியை சுத்திகரிக்குது. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த குற்ற மனசாட்சி நமக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, நம்மளால விசுவாசத்தை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவனிடத்துல சேரணும்னா நமக்கு விசுவாசம் வேணும்னு? வேணுமா? எடுத்து வாசி பாருங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் பதில் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:19 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:19 வசனம். 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எந்த தள்ளிட்டாங்க? நல்மன சாட்சி. அப்ப தேவன்கிட்ட சேரணும் நமக்கு துர்மன சாட்சி இருக்கணுமா, நல்மன சாட்சி இருக்கணுமா? நல்மன சாட்சி வேணும்னா பாவம் செஞ்சா துர்மன சாட்சியிலிருந்து நல்மன சாட்சியா மாறுறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது எது? இயேசுவின் ரத்தம். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்காக இயேசுவின் ரத்தம் இருக்குதுன்ட்டு? இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக இருக்குது, நமக்காக இருக்குது. அதனால அந்த இயேசுவின் ரத்தம் எப்பயும் நம்மள என்ன செய்யும்? சுத்திகரித்து, நம்ம மனசாட்சியை சுத்திகரித்து நமக்கு நல் மனசாட்சியை தர வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிறது. இதை நீங்க நல்ல மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். அப்ப 2 காரியத்தை சொன்னேன். இயேசுவின் ரத்தம் யார்கிட்ட செயல்படுது? பிதாவின் இடத்துல. அடுத்தது இப்ப யார்கிட்ட செயல்படுது? நமக்குள்ள செயல்படுது. சோ அது என்ன சொல்லுவாங்க? காட் வேர்ட். தேவனிடத்தில் அது செயல்படுகிறது. அடுத்து இயேசுவின் ரத்தம் மனிதனிடத்தில், மேன் வேர்ட், மனிதனிடத்தில் இயேசுவின் ரத்தம் செயல்படுகிறது. இன்னும் 2 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2:13 வசனம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஓ க்ளோரி. யாருக்கு? யார்கிட்ட சமீபமானீங்க? பிதா கிட்ட. பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, தைரியமா பிதா கிட்ட போலான்னு சொல்லுங்க. நம்ம யார்கிட்ட போலாம்? ஏன்னா எது செயல்பட்டு இருக்கிறாங்க? இயேசுவின் ரத்தம். நிறைய பேருக்கு யார்கிட்ட போறதுக்கு பயமா இருக்குது? பிதா கிட்ட போறதுக்கு. நிறைய பேர் இன்னும் அவர் மேல, நம்ம மேல உருன்னு கோபமா இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் பிதாவை திருப்திப்படுத்திடுச்சு.
ஹல்லேலூயா. இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இயேசுவின் ரத்தம் பிதாவை திருப்திப்படுத்திடுச்சு. அதனால நம்ம தைரியமா பிதா கிட்ட போலாம். ரைட்டா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே வாசித்து நினைக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 22ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 22வது வசனமும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு வெயிட் எல்லாரும் இதை சேர்த்து வாசிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியால். 22வது வசனம் வாசிங்க. 22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவனிடத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனிடத்தில் சேருவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. நம்மளை மாதிரி ப்ரிவிலேஜ் பெற்ற ஜனங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, நம்மளால தான் தேவன்கிட்டே போக முடியும் சொல்லுங்க. இங்கே உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நாளைக்கு இப்போ விரும்பினா டக்குன்னு போய் பிரைம் மினிஸ்டர் அப்படி கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் சந்திக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் சந்திக்க முடியாது. சொல்லுங்க பிரைம் மினிஸ்டர். சொல்லுங்க வாய்த்தன் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் சந்திக்க முடியாது, சீஃப் மினிஸ்டரை சந்திக்க முடியாது. ஆனா என்னால தேவனை சந்திக்க முடியும். தேவனை சந்திக்க முடியும். இப்ப சொல்லுங்க, யார் பெரிய ஆளு? டெய்லி போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறாளா, சீஃப் மினிஸ்டர் பார்க்கறாளா? யார் பெரியவங்க? நம்ம தான். யாரை பார்க்க முடியும்? தேவனிடத்தில் சேர முடியும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப இயேசுவின் ரத்தம் யார்கிட்ட? பிதாட்ட செயல்படுச்சு. அடுத்து யார்கிட்ட செயல்படுது? இப்ப உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க. அவங்கிட்ட பாவம் செஞ்சவனே துர்மனசாட்சி வரும்னு சொன்னேன். நமக்கெல்லாம் வந்துச்சு. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிச்சிடணும். இப்ப அவனுக்குள்ள துர்மனசாட்சி வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் யாரும் சொன்னது? பேதுருவும் செஞ்சாரு. 2 பேர் இருக்கட்டும். ஆனா இவனால ஏன் அதை விட்டு வெளியே வர முடியல? குற்ற மனசாட்சி மட்டுமா? இல்லாட்டி அவனை குற்றப்படுத்துகிற ஒரு பிசாசு இருந்தானா? பிசாசு இருந்தான். எடுத்து வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும். 12:10 இது 11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். யாரு? இப்ப பிசாசிட்ட எது செயல்படுது? இயேசுவின் ரத்தம் செயல்படுது. எப்படி செயல்படுது இயேசுவின் ரத்தம்? நல்லா கவனிங்க. இப்ப நீங்க குற்றம் செஞ்சு ஒரு தவறு செஞ்சோன்னே, நீ தப்பு பண்ணிட்ட ஆண்டவர் அவ்வளவுதான், அவனை தண்டிப்பார். இது யார்? என்னது? பரிசுத்தாவினுடைய செயல் இல்லை. பிசாசு நமக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். இப்ப நீங்க இயேசுவின் ரத்தம் பிதாவை திருப்திப்படுத்திடுச்சு. என்னுடைய மனசாட்சியும் அதை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக அந்த ரத்தத்துக்குள்ள அவ்வளவு வேல்யூவா பிதா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சா என்ன நடக்கும்னா, உடனே பக்கத்துல இவன் நம்ம குற்றப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல தேவன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் நீதிமானாக்குனவன்னு நீ யாரா குற்றப்படுத்துறது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். எப்படி நம்மளை நீதிமானாக்குனாரு? அவருடைய ரத்தம். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த ரத்தத்தை வச்சு தண்ணியை பிதா திருப்திப்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம, நம்மளோட மனசாட்சி சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ரத்தத்தை வச்சே யார்கிட்ட அவர் நமக்காக எதிர்த்து நிக்கிறாரு? பிசாசு கிட்ட. அப்ப இயேசுவின் ரத்தம் எங்க செயல்படுது? பிசாசு கிட்ட செயல்படுது.
ஸோ ஒரே நேரத்தில் 3 இடத்துல ஆண்டோடைய ரத்தம் செயல்படுது, தெரியுதா? யார் இடத்துல செயல்படுது? பிதாகிட்டையும் செயல்படுது, எனக்குள்ளேயும் செயல்படுது, சாத்தானுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு புல்லட்னா குண்டு, ஐ மீன் தோட்டா, அதை நீங்க துப்பாக்கியில போட்டு நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டார்கெட் தான் போய் அடிக்க முடியும். ஒரே நேரத்தில் ஆனால் இயேசுவின் ரத்தம் மட்டும் ஒரே நேரத்தில் வானத்திலையும் கிரியை செய்யுது, நமக்குள்ளேயும் செய்யுது, பிசாசுக்குள்ளேயும் அது எதிராக செயல்பட்டு இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். வெயிட். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான்ட்டு? ஹல்லேலூயா. யார் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, யார் என் பட்சத்தில் இருக்கான்னு பாரு பிசாசேன்னு சொல்லுங்க. என் பட்சத்தில் யார் இருக்கிறா நீ பாரு. தேவனின் பட்சத்தில் இருந்தால், நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? தொடர்ந்து வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஒரு கையை நெஞ்சு மேல வச்சு இன்னொரு கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனால் நீதிமானாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க யாரால நீதிமான்? தேவனாலே நீதிமான். தொடர்ந்து வாசிங்க. ரைட். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆமென். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உங்க பைபிளை கீழே வச்சு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். எனக்காக வேண்டுதல் செய்கிறவர், என் பட்சத்தில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவன் கிட்ட போறது ஈஸியா கஷ்டமா? போனா நம்ம ஜெபத்தை கேட்பாரா? ஏன்னா இப்ப அவருக்கு நம்ம மேல பிரியம் உண்டாயிருக்கிறது. அந்த பிரியத்துக்கு காரணம்னா இயேசுவினுடைய ரத்தமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.